मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ஆடுவோம் புது பாட்டில் நாம ஆடுவோம், புது தாளத்தை கேட்போம், வாழும் என்று ஒன்றாக ஜாலியாக உற்சாகம் அடைவோமே, சந்தோஷப்படுவோமே, எல்லாரும் பாடுங்க. வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு ஹனி. நம்ம கூட பன்னி ஜோர்தார் போட்டு வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அவங்க 3 பேரு எப்ப பார்த்தாலும் என்ன சோம்பேறின்னு சொல்றாங்கல்ல, அவங்க கான்செர்ட் மிஸ் பண்ணி இன்னைக்கு வீட்ல உட்கார்ந்திருக்காங்க. பரவாயில்ல விடு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா இவ்வளவு அருமையான கான்செர்ட் நம்ம 2 பேரும் சேர்ந்து பாக்குறோம்ல. இவங்களோட சாங் கேட்டா அந்த ஆமை கூட ஷெல்ல இருந்து வெளியில வந்து டான்ஸ் ஆடும்னு நினைக்கிறேன். நானும் இந்த மாதிரி ஃபேமஸ் ராக் ஸ்டார் ஆகணும். ஆட்டம் என்றும் பாட்டம் ஆட்டம் உற்சாகம். ஏய் ஹனி, பெரிய வண்டியில நான் வந்து என்ட்ரி ஆவேன். என்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு மக்கள் அலமோதுவாங்க. பேட்டி மேல பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். எல்லா பத்திரிகையிலையும் போட்டோ, எங்க பார்த்தாலும் என்ன பத்தியே தான் இருக்கும். உற்சாகம். கிட்டி, நானும் ஒரு பெரிய ராக் ஸ்டார் ஆகணும். ஹனி அங்க பாரு, அடுத்த வாரம் கான்செர்ட் காம்படிஷன் இருக்கு. கிட்டி, என்னோட பேண்ட்ல பன்னி, ஜோர்தார் அப்புறம் பப்பட்டும் இருக்கான். வாவ், இது உண்மையிலேயே சூப்பர் ஐடியா தான். வா, நம்ம போய் சீக்கிரம் ஃபார்ம் வாங்கலாம். நான் இந்த கான்செர்ட்டுக்காக ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஒருவேளை அவங்க 3 பேரும் ஒத்துக்கலைன்னா? கவலையே படாத, அவங்க கும்பிட்டு மண்டிக்கிட்டு என் முன்னாடி வந்து நிப்பாங்க. நான் கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு என் பேண்ட்ல வந்து சேர்ந்துக்கோங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உங்க 3 பேர்கிட்டையும் நான் தனித்தனியா கெஞ்சி கேக்குறேன். ஐடியா நல்லா தான் இருக்கு. அந்த கான்செர்ட் காம்படிஷன்ல நம்ம கண்டிப்பா கலந்துக்குவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிக் மாஸ்டர் இருக்காரு. அவர் ஸ்டுடியோக்கு போய் நம்ம ராக் ஸ்டார் ஆகிறதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்குவோம். நான் கால் பண்ணி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறேன். கால் பண்ணு. பண்ணிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் பண்ணு. லைன் போயிட்டு இருக்கு. கிடைச்சிடுச்சா? நீ இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தா கால் கண்டிப்பா கிடைக்காது. கொஞ்சம் அமைதியா இரு. நான் நம்ம பேண்டுக்கான பேரை கூட யோசிச்சு வச்சிருக்கேன். நாம ஜோல் ஸ்டார். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். நாங்க எதுக்கு அவுட்? நீ போ அவுட். நான் உங்களை சொல்லல, கிரிக்கெட்ல இருக்கிற அவுட்டை தான் நான் சொன்னேன். ஏன்னா நான் அம்பையர் ஆச்சு, தெரியாதனமா அப்படிலாம் சொல்லிடுவேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நண்பர்களே, இவர்தான் நம்ம மியூசிக் குரு ஸ்ரீ பைஜு. நான் முதல்ல அம்பையரா இருந்தேன். மேட்ச்ல எல்லாருக்கும் அவுட் கொடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் என்கிட்ட யாரோ கேட்டாங்க, நீங்க ஏன் மியூசிக் குரு ஆக கூடாதுன்னு. அந்த நேரத்துல என் கை மேல தூக்கிட்டு இருந்துச்சு. அதனால நான் இப்ப மியூசிக் குரு ஆயிட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. சாரி சிக்ஸர் பாதா விஸ்தாட். நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட மியூசிக் சொல்லி கொடுப்பேனா, 99 ரன் அடிச்சுட்டு உங்க கான்செர்ட் 2020 மாறும். உங்க ஷோ ஹிட் விக்கெட்டா மாறும். வாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை கத்துக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங். நீங்க எங்களுக்கு கிட்டார் வாசிக்க சொல்லி கொடுங்க. அடா, இது ரொம்ப ஈஸிப்பா. கிட்டார இந்த மாதிரி பிடிங்க. அதுக்கப்புறம் இப்படி ஷாட் அடிங்க. நன்னா நின்னி நன்னா நன்னா லல்லா லில்லி லல்லோ லல்லா. மியூசிக்குன்னா எனக்கு உசுரு, மத்ததெல்லாம் எனக்கு கொசுரு. அம்பையர் தூக்குவாரு அப்பப்ப கையே, கடைக்கு போகும்போது மறக்காம எடுத்துக்கோ பையே. அப்படி போடு. இசைதான் எனக்கு எல்லாம் எல்லாம், மத்தது எல்லாம் கொசுரு கொசுரு. மைக்க நான் ஸ்டைலா பிடிப்பேன், பாட்டை நான் தூள் கிளப்புவேன். ஒரு முறை என் பாட்டை தான் கேட்டா உங்களுக்கு புரியும் நாங்க யாருன்னு. நாங்க தான் ஜோல் ஸ்டார்ஸ். மியூசிக் தான் எனக்கு உசுரு உசுரு, மத்ததெல்லாம் எனக்கு கொசுரு கொசுரு. ஒரு முறை என் பாட்டை கேட்டா உங்களுக்கு எல்லாம் புரியும் நாங்க யாருன்னு. நாங்க தான் ஜோல் ஸ்டார்ஸ். நாங்க ஜோல் ஸ்டார்ஸ். ஓ ஆமா, இது அவங்க தான். இன்னைக்கு கான்செர்ட் காம்படிஷன்ல பேர் கொடுத்தவங்க.
அதுக்கு ஓ இவங்க நம்மளோட நல்லாவே பாடுறாங்க. அதுக்கு அடே உன்னை எவன்டா நதி கூட சேர்த்தது? நீ கழுதடா கழுத. இது கூடமா உனக்கு புரியல? இவங்க மட்டும் கலந்துக்கிட்டாங்கன்னா நம்மளால கான்செர்ட்டை ஜெயிக்கவே முடியாது. அப்ப கான்சர்ட்ல நம்ம கலந்துக்க வேண்டாமா? வாய மூடு. கான்செர்ட்ல நம்ம போகதான் போறோம், நாம தான் ஜெயிக்கவே போறோம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, கேளு. எப்படி? இப்போ நீங்க எல்லாரும் ஸ்பின் பால்ல இருந்து ஃபாஸ்ட் பாலுக்கு ட்ரெயின் ஆயிட்டீங்க. மேட்யோ இந்த கான்செப்ட் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ராக் பேண்ட் ராக். எங்க கூட போட்டி போறீங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம போச்சுன்னா எப்படிடா போட்டியில கலந்துக்க போறீங்க? நம்ம நிகழ்ச்சியை பார்த்து எல்லாரும் அசந்து போயிடணும். எல்லாரும் அசந்து போயிட்டாங்கன்னா அப்புறம் யாரு கேட்பாங்க? டேய் ஹனி, ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படி இம்சை பண்ற? எனக்கு என்னமோ இங்க பெரிய பூகம்பம் வந்த மாதிரி தெரியுது. வந்தது பூகம்பம்லாம் இல்ல, வேற யாரோ வந்திருக்காங்க. வந்திருக்காங்க இல்ல, இங்கதான் இருக்காங்க. யார் அவங்க? ஏய், அட இவங்க நம்ம கூட போட்டி போட வேண்டியவங்களாச்சே. ஸ்டேஜ்ல போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதை விட்டுட்டு பேக் ஸ்டேஜ்ல வந்து இப்படி பண்றீங்களாடா? என்ன புரிஞ்சுதா? இப்போ உங்களோட தபலா தவளை மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? கிட்டாரை பாருங்க கண்டம் ஆயிடுச்சு. ஃப்ளூட்டை பாத்தியா ரூட் இல்லாம செடி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டா உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது? இன்னைக்கு இவங்களால கான்செர்ட்டை ஜெயிக்கவே முடியாது. எந்த கையால இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிக்கணுமோ இவங்க அந்த கையால நம்மளுக்காக கை தட்டுவாங்க. இது உண்மையிலே வைடான பால், அதாவது தப்பான விஷயம். இனிமே கண்டிப்பா ஃபாஸ்ட் பால் தான் போட்டு ஆகணும். லெக் ஸ்பின்லாம் வேலைக்கே ஆகாது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இருங்க. இங்க பாரு சிறுசு, என்ன தடுக்காத, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். இங்க பாரு, அவங்கள அடிக்கிறத விட நமக்கு முக்கியம் கான்செர்ட்ல ஜெயிக்கிறது தான். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாம இந்த போட்டியில நம்மளால கலந்துக்கவே முடியாது. ஜோர்தார் சொல்றது சரிதான். கலந்துக்கவே முடியலனா எப்படி போட்டியில நாம ஜெயிக்க முடியும்? என்ன புரிஞ்சுதா? நம்ம வேற ஏதாவது ஐடியா பண்ணணும். கான்செர்ட்ல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க எங்களுக்கு பேட்டாலையும் பாலாலையும் மியூசிக் பண்ண சொல்லி கொடுத்தீங்க. ஆமா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படின்னா அதே மாதிரி நாங்க இங்க மியூசிக் பண்ண போறோம். ஹனி, நீ கொஞ்சம் தண்ணியை குடி. அப்போ உன் தாகமும் தீரும், உன்னோட சவுண்டு நல்லா இருக்கும். அட்ராசக்கா அட்ராசக்கா அட்ராசக்கா, கலக்கிட்டீங்க குரு, கலக்கிட்டீங்க. அடுத்து நம்ம பனிக்காக ஒரு கிட்டார் மட்டும் பண்ணா போதும். இன்னைக்கு நடக்கிற இந்த கான்செர்ட் காம்படிஷனுக்காக உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். கேட்டுத்தான் பாருங்க, தாளத்தை போடுங்க. வாழ்க்கையில் ஓட்டத்தாலே நீங்களும் நானும் ஒண்ணுதானே. அடடா அடடா, சூப்பரா பாடினாங்க. வாங்க இவங்களோட ஸ்கோரை ஜட்ஜ் கிட்ட நம்ம கேட்கலாம். 8 பாயிண்ட்ஸ் உண்மையிலேயே நல்ல ஸ்கோர் தான். அடுத்ததா வர போறவங்க தி ஜோல் ஸ்டார் தான். ஃபர்ஸ்ட் பால்லே நீங்க 6 அடிங்க.
வாழ்க்கை ஒரு வட்டம் தான், அதுக்காக நாம போடுவோம் ஆட்டம். வாழ்க்கை அதுக்காகத்தான் ஹனிபனி பப்பட் ஜோர்தார். இசை என்றால் சிகரம் தான், மியூசிக் என்றும் உயிர் தான். ஞாபகம் இருக்கட்டும் எல்லாருக்கும், நாங்க தான் ஜோல் ஸ்டார், நாங்க தான் ஜோல் ஸ்டார். அருமையா பாடின தம்பி, கலக்கிட்டீங்க. அதுவும் இல்லாம இந்த புது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பாத்தீங்களா? இவங்க கையாலேயே பண்ணிருக்காங்க. இவங்க தான் இன்னைக்கு உண்மையான ராக் ஸ்டார். ஜெட் சார் சொல்லுங்க இவங்களோட ஸ்கோர். ஓ, ஃபாக்ஸ் ஸ்டைலுக்கு கொடுத்தீங்க 8 பாயிண்ட்ஸ். ஆனா அனியோட பேண்டுக்கு தி ஜோல் ஸ்டாருக்கு கிடைச்சது வெறும் 7 பாயிண்ட்ஸ் தான். அட தேடம் பேரோட டிசிஷன் வந்திருக்கேன். ஐயோ ஐயோ. இந்த மாதிரி சஸ்பென்ஸ் நான் இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். நம்ம ஜட்ஜ் ஐயா உண்மையான பேண்டாண்டா ஹனி பேண்டுக்கு கொடுத்திருக்காரு 7+13, அதாவது 20 பாயிண்ட்ஸ். உண்மையிலே சந்தோஷமான விஷயம் தான். 20 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இன்னையோட வின்னர் ஹனியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், தி ஜோல் ஸ்டார்ஸ். நம்ம ஜெயிச்சிட்டோம் நண்பர்களே, நம்ம ஜெயிச்சிட்டோம். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.